அதுலயும் பழைய சோறு சாப்பிடும் போது எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம் நம்ம சமூகம். கண்ணு நல்லா தெரியும், எறும்பை எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்னாங்க. எறும்பை எடுத்து போட்டதுனால கண் நல்லா தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் இல்லை. கண்கள் இல்லாத ஒரு சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நம்மகிட்ட சொல்லி அதனால அரிசி மாவுல கோலம் போட சொன்னோம். யார் இப்ப ஒழுங்கா கோலம் போடுறான்? கல்லு மாவுல தான் கோலம் போடுறான். அந்த கோலத்தையாவது ஒழுங்கா போடுறோமானா அது பெரிய அலங்கோலமா போகுது. அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுனா போதும், சாயந்தரமா லேசா சண்டை வந்துட்டா காலையில எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் இந்த அம்மா ஒரு பக்கம், வாசல் வெறு வாசலா போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கருணையோ வடிவமான எறும்புக்கு உணவு கொடுக்க அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆமா, எறும்பு சாபிஸ் கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல. எறும்பு தாண்டனா செத்துருவோம்னு தெரியுது. மனுஷ போய் சொல்லி பேச்சே கேட்கறேன் இல்ல. எங்க போகாதேங்கிறமோ அங்கதான் போறேன், எதை செய்யாதேங்கிறமோ அதைத்தான் செய்யறேன். என்னத்தை சொல்றது? தப்பு தப்பா பண்ணிவிட்டா அத்தனைக்கு நியாயம் கற்பிக்கிற கூட்டம். ஏன்டா இந்த மாதிரி பேசுற? யாரு பேசல? ஏன்டா இந்த மாதிரி செய்யற? யாரு செய்யல? ஏன்டா இப்படி குடிச்சு தொலைற? எவன் குடிக்கல? இப்படித்தானே கேக்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதியப்பா, நீங்க என்ன யோக்கியமோ அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படியே கேட்டு கேட்டு செய்யற குற்றங்களுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கப்பட்டு குற்ற சமூகமாக மாறி நிற்பதுதான் அவலமான நிலை. நாளைய தலைமுறைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்? வரலாறு என்ன கற்பிக்கிறது? இந்த நாட்டிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அத்தனையும் எப்படி போய்விட்டது? இருந்தாலும் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க பாதம் தொட்டு ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன். வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா, ஏதோ ஒரு வேலையாக வெளியில போனா, வயலுக்கு போனா, காட்டுக்கு போனா, ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை. ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்க கண்ணு முன்னே எறும்பு புத்து கண்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது உண்மையான சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும். வினை விதைச்சே வினைய இருக்கணும், தின விதைச்சவன் தினைய இருக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பொது விதி, ஒரு நெல்லு போட்டா கொத்து கொத்தா நெல்லு கொடுக்கும். இந்த மண்ணோட தன்மை, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதம் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இந்த உலகம் பஞ்சபூதத்தால் ஆனது, இந்த உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது. ஆகையினாலே மண்ணை சாதாரணமாக எண்ணி விடாமல் மண்ணை நம்பியவர்களை யாரும் ஏமாற்றப்பட்டதாக வரலாறுகள் இல்லை. ஆகையினாலே மண்ணை காப்போம், மலையை காப்போம், மழை வளம் காப்போம், மரத்தை காப்போம். அத்தனை நம்மளால் உருவாக்கப்பட வேண்டியது. ஆகையினாலே அத்தனை அலவசியமாக இருக்க நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்ய.